உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம சேனலுக்கு உங்கள் பொண்ணான கையால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவை தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போன வானதியை பார்த்து அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடி அந்த பிள்ளைய கொண்டு விட்டு வந்துட்டியா? விட்டு வந்துட்டேன் அப்படின்னு கொஞ்சம் சலிப்பா ரூம்குள்ளே போக, என்னடி ஏத்த இறக்கமாக பேசுகிற, ஏன் ஏதோ பிரச்சனையா? ஒன்றும் இல்லைம்மா, ஆளை விடுமா அப்படின்னு போயிட்டு ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு செம்ம காண்டாகிறாங்க. பாண்டிக்கு மறுபடியும் கால் பண்ணுறாங்க. ஏய் இப்போ தானே போனேன், என்ன ஏன் இப்போ போனால் நான் கால் பண்ணக்கூடாதா? என்ன பாண்டி நீ இப்படி பேசுகிற? பொண்டாட்டிக்கிட்டேயோ காதலிக்கிட்டே இருந்து ஃபோன் வந்தா என்னடா என்ன செல்லம் அப்படி கேட்கணும். ஐயோ வீட்டு பிரச்சனையில் நான் அப்படி விட்டுட்டேம்மா, விடுமா. சரி இப்போ என்னடா அப்படின்னு கேட்க, இது கூட நான் சொல்லி சொல்லி கேட்க வேண்டியதாக இருக்குது. ஐயோ வானதி அப்படின்னு பாண்டி சொல்ல, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குது. இப்போ தானடி நீ வீட்டுக்கு போனேன், அதெல்லாம் முடியாது. ஏன் நான் பார்க்கக்கூடாதா? ஐயோ இதுக்கு வேறு ஏதாவது சொல்லுவாளே. சரி நீ வீட்டுக்கு வராத. என்ன பாண்டி வராதன்னு சொல்கிறேன்? நான் கடைக்கு வந்துட்டேன்டி. கடைக்கு வந்துட்டியா? சரி பரவாயில்ல, நான் கடைக்கு வரேன், வை ஃபோனை. ஏ அப்படிங்களே வச்சிடுறாங்களா? ஐயோ படுத்துறாளே, எனக்கு வேலை நிறைய கிடக்குதே அப்படின்னு பாண்டி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பிள்ளை கிளம்புது. எங்கேடி போற? இந்த வர்றேன். போகையில் எங்கே போறேன்னு கேட்டுக்கிட்டு, ஆமாம் இவங்க பெரிய எந்த ஊருக்கு போகிறாங்க, நல்ல தேவை பண்ண போகிறாங்க, போடி அப்படின்னு சொல்ல, அட போமா அப்படின்னு இங்கே வராங்க. பாண்டிகிட்டு போய் உட்காந்துட்டு, என்ன பாண்டி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு என் கஷ்டமே புரியலையா? என்ன வானதி நான் வேலை பார்க்கணுயா, கடை அடைக்கணும்ல. என்ன கடை அடைக்க போற? பெரிய எந்த கடை? என்ன வானதி இப்படிலாம் பேசுகிற? நீ இப்போ தான் உன்னை பற்றி நான் மனசில் அவ்வளோ கோட்டை கட்டி வச்சேன், ஆனால் இப்படி பண்ணுற, ஆனால் இப்படி பண்ணா இப்போ என்ன அந்த கோட்டையை உடச்சிட்டியா அப்படின்னு அந்த பிள்ளை ரொம்ப இப்படி குதிக்குது, துள்ளுது. இங்கே பாரு ப்ளீஸ் தயவுசெய்து சொன்னால் கேளு, இதெல்லாம் பேசாத அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பேசாதன்னு சொல்லாத. அப்படியே அந்த நிலா வந்தால் மட்டும் மயங்குறீங்க, எல்லாரும் தாங்குறீங்க, தடுக்கிறீங்க. அப்படி என்ன பண்ணிட்டா? அவள் என்ன பெரிய இதா? என்னைக்கு இருந்தாலும் ஒன்றும் இல்லாமல் உங்களெல்லாம் விட்டுட்டு போகிறவ தானே அப்படின்னு சொல்ல, ஐயோ வானதி அப்படிங்கல சேரன் வந்து பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாரு. பாண்டி வரியா வீட்டுக்கு அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் வா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பாண்டி வானதியும் கிளம்புறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே சந்தாவும் அனீஸும் வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஐயோ அவன் மறுபடியும் அங்கே தான் சுற்றி வர்றான் பையா அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்குறாரு. என்ன அனீஸ் பையா அப்படின்னு பாண்டி கேட்க, ஆமாம் அதான் ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, நான் தான் சொன்னேன்ல எங்கள் வீட்டிலே கொண்டே வச்சுக்கிறேன்னு, நீங்கள் தான் கூட்டி போனீங்க, போங்க பையா அப்படின்னு அனீஸ்கிட்ட வானதி சண்டை போடுறாங்க. செல்லம்மா, இல்லைம்மா அவங்க போயிட்டாங்க, 10 நாளைக்கு தொந்தரவு இருக்காதுன்னு கூட்டி போனேன், ஆனால் அவங்க இப்படி வந்து நிற்பாங்கன்னு யாருக்குமா தெரியும்? வந்துட்டாங்களா? ஐயோ அப்புறம் வரலாம் இல்லை, அவங்க வர்றதுக்கு முன்னாடியே எனக்குன்னு ஒரு உறவில் எங்கள் நலனை நினைக்கிற ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி ஒரு அக்கா எனக்கு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வர்றாங்களாம், சீக்கிரம் எங்கேயாவது தலைமுறை ஆயிருன்னு. அதனால தான் நாங்கள் ஓடி வந்துட்டோம். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அதான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. சரி கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு நடேசன் வராரு. அப்படி பார்க்குறாங்க. அப்பா அப்படிங்கல, ஆமாடா அதுதான் மனசுக்கு பிடிச்சி போச்சு, எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு, அப்புறம் ஏன் தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படியே மாமா எங்கள் இதுலேயும் கல்யாணத்தை பண்ணிடலாம்ல, நீ ஒருத்தி இருக்கியா? சரி பாண்டி உனக்கு சம்மதமாடா? அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு முடியட்டும் அப்படின்னு சொன்னோன்னு வானதி பார்க்குறாங்க. என்ன பாண்டி இப்படிலாம் பார்க்குற பேசுகிற? நான் உனக்கு வேணாமா? ஏன் வேணும்டி, எனக்கு உடனே குடும்பத்தில் அப்படியே ஐக்கியமாயிட்டா நீ சும்மாவே திட்டுற, நான் நிறையா கொஞ்சம் காசு சேர்த்துக்கிறேன்டி. அப்போது நான் காசுக்காரியா, பைத்தியக்காரியா, பணப்பேயா, உன்னை பிடிங்கி எடுப்பேனா? பணம்ண்டு. ஐயோ நீ இப்போ அப்படி சொல்லலாம், நாளை பின்னைக்கு நிறையா செலவுகள் இருக்குது, ஏதோ என்கிட்ட வருமானம் இல்லை, அப்போ நீ இப்படி சும்மா வரப்ப இப்போவே இந்த ஆட்டம் ஆடுற. என்ன பாண்டி என்னை இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லல. நீலா வந்து ஐயோ அமைதி, என்னப்பா ஒரு பக்கெட்டு சாந்தானா ஒரு பக்கெட்டு இப்படி சண்டை போடுறீங்களே அப்படி சொல்லல. நீங்கள் ஒன்றும் பேச வேணாக்கா, நானும் என் பாண்டியும் பேசி தீர்த்துக்குவோம். நீங்கள் மாதிரி டுபாக்கு ஒரு கல்யாணம் வந்தால் சண்டையே போடாமல் இருக்கலாம், எங்களது ஒரிஜினல் கல்யாணம் அப்படிங்கல. நீலா பார்க்குறாரு நம்ம சோழன். நீலா நீ இங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல, என்னது நீ இங்கிட்டு வாவா? என்ன வாங்க போங்கன்னு தானே பேசுவீங்க, ஏங்க வாங்கன்னு சொல்லுவீங்க, இப்போ என்ன பேர் சொல்கிறீங்க, அதுவும் நீ வான்னு சொல்கிறீங்க, என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா சொல்லுங்க ப்ரோ. ஆமாம் இப்போ என்ன பண்ணுங்கிற? என் பொண்டாட்டியை நான் அப்படி தானே சொல்ல முடியும், அவள் பேர் நிலா தானே. என்ன ஒரு மாதிரியாக பேசுகிறாரு? அப்போது ஒன்றும் புரியலையே, நீங்கள் வெளியூர் போயிட்டு வந்ததில் ஏதாவது மனசு மாறிடுச்சா? இல்லை சும்மா தானே, நீங்கள் எப்படியும் இந்த வீட்டை விட்டு போக போகிறீங்க, அப்புறம் எதுக்கு இந்த பில்டப்பு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓவராக வானதி பேச, சரி கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு வாசலை பார்க்குறாங்க. வாசலில் யார் வரப்போகிறா? வெயிட் பண்ணுங்க. சந்தாவுக்கும் அவங்க அண்ணனுக்கும் ஒரு தகவலை சொல்லிடுறாங்க, நீங்கள் எங்கே இருந்துக்கங்க, கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தா வேணா 3 பேருக்கும் கல்யாணம் பண்ணிடலாமே அப்படின்னு நடேசன் சொல்ல, 3 பேரா? அவங்களே இன்றைக்கே நாளைக்கான வக்கீலுக்கு நோட்டீஸ் விட்டுருக்காங்க கோர்ட்டுக்கு, அவங்க போயிடுவாங்க மாமா. எனக்கும் பாண்டிக்கும் நம்ம சந்தாவுக்கும் சேரன மாமா அண்ணனுக்கும் கல்யாணத்தை முடிங்களேன் அப்படின்னு சொல்லி வானதி பறக்குது. ஆனால் யார் டுபாக்கூர் கல்யாணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் ஒன்றா பார்க்க, என்ன இப்படி பார்க்குது அப்படின்னு வானதி நினைக்க, வாசலில் பார்த்துருக்காங்க. கரெக்டாக ஒரு கார் வருது. கார் வந்தால் வக்கீலம்மா இறங்கி வராங்க. வக்கீலை பார்த்தோன்னே வாங்க அப்படின்னு ஓடி போய் கூப்பிட்றாங்க. என்ன வீடு தேடியே டைவர்ஸ் கொடுக்க போகிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லி
நினச்சிக்கிட்டு இருக்கு வானதி. அதுக்குள்ளே உள்ளார வராங்க, சேரை போட்டு உட்கார வைக்கிறாங்க, தண்ணி எடுத்து அந்த சேரன் கொடுக்குறாரு. உடனே போயிட்டு அடுத்து பால் காஃபி எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுக்குறாங்க. நீலா போதும் போதும், பெரிய வரும்போது கோமா வந்தீங்க, சேர போகிறோன்னு எல்லாம் அள்ளி கொடுக்குறீங்களா? என்னது சேர போகிறாங்களா? என்ன மேடம் சொல்கிறீங்க? வானதி தாங்க முந்திக்கிட்டு கேட்குது. அப்புறம் சாரி நீலா, நீ வரேன்னு சொல்லப்பெல்லாம் நான் வெளியூரில் இருந்தேன், அதுதான் நான் என்னால் வர முடியல, அதனால தான் ஒன்றை நான் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு உன்னை தேடி நானே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ மேடம், நீங்கள் வர்றது வேணாமே, நீங்கள் சொல்லியிருந்தா நாங்களே வந்திருப்போமே. இல்லை, கெட்ட விஷயமா இருந்தால் உன்னை அங்கே வர வச்சிருக்கலாம், நல்ல விஷயம் உங்ககிட்ட மட்டும் இல்லை, உன் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லி நான் சந்தோஷப்படணும், உங்கள் வீட்டில் இருக்கவங்க சந்தோஷப்படுற பார்க்கணும், அதுதான் எனக்கு. நான் டைவர்ஸ் கேஸ் எடுத்தாலே எனக்கு மனசே பிடிக்காது, எப்படியாவது முடிஞ்ச அளவு 99% சேர்த்து தான் வைப்பேன், 1% தான் விட்டு போகும். உடனே வானதி, அந்த 1% சோழன் ப்ரோவும் நிலாவோட கேஸா மேடம் அப்படின்னு சொல்ல, வாய கழுவுமா அப்படிங்கிறாங்க. யார் இந்த பொண்ணு இப்படி பேசுது? ஏதாவது கெட்டதே நடந்தாலும் நல்லதாக எடுத்து சொல்லி பேசணும், அதுதான் மனித இயல்பு. இது நல்லதா என்னன்னு கூட தெரியாம படக்குன்னு கெட்ட விஷயமா பேசுது. பாண்டி உடனே வானதி அடக்குறாரு. ஏய் சும்மா இருடி அப்படின்ட்டு, யார் இந்த பொண்ணு, இது சம்மந்தம் இல்லை அந்த வீட்டுக்குன்னா வெளில போக சொல்லுங்க. யார் சம்மந்தம் இல்லை, நான் இந்த வீட்டோட மருமக அப்படின்னு சொல்ல பாண்டி உடனே அடக்குறாரு. மேடம், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு தான், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படிலாம் பேசுது, சரிதான் ஓம்பாடு திண்டாட்டம் தான் அப்படின்ட்டு, இங்கே பாருங்க ஐயா, யார் பெரிய வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இந்தம்மா நிலா வா அப்படின்னு அந்த நோட்டீஸை கொடுக்க அப்படி சோழன் பார்க்குறாரு. ஆனால் கலங்கவே இல்லைங்க. சேரன் பாண்டி பல்லவன் எல்லாமே, என்னடா எல்லாம் நல்லபடி ஆகிட்டேன்னு சொன்னேன், மறுபடியும் ஏதோ நோட்டீஸை கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. பயப்படாதீங்க அப்படின்னு வக்கீல் சொல்லிட்டு, இந்தா நிலா சோழா, நீங்கள் கிளிக்கிறீங்களா இல்லை நான் கிளிக்கட்டுமா? நம்ம 3 பேருமே கிளிப்போம். இல்லை நீங்கள் 2 பேருமே கிழிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கொடுக்குறாங்க. நீலாவும் சோழன் அந்த பேப்பரை வாங்கி டாரா கிழிச்சு அப்படி தூவி விடுறாங்க. என்னடா சோழா, என்னம்மா நிலா, என்னம்மா நடக்குது அப்படிங்கிற நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட ஏற்கனவே ஃபோன் பண்ணி நிலா சொல்லிகிட்டே இருந்தாங்க, இந்த டைவர்ஸ் கேஸே வேணாம், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு நிலா சொன்னாங்க. அப்போ இருந்து என்னால் வர முடியல, அதுதான் இந்த பொண்ணுகிட்ட கையெழுத்து வாங்கி கிழிச்சு போட்டாச்சு, கையெழுத்து கூட தேவையே இல்லை, போகாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப சந்தோஷமா என் கேஸை நீ ஜெயிக்க வச்சுட்டமா, இது ஜெயிச்சது நீ இல்லை அப்படிங்கிறாங்க. ஐயோ மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சோழன் உடனே, ஜெயிச்சது நீங்களோ நிலாவோ இல்லை மேடம், என்ன சொல்கிறீங்க, என்னோட காதல் அப்படிங்கிறாங்க. காதலா அப்படிங்கிற நிலா குறுக்கிட்டு, ஆமாம் மேடம், அவர் மேலே உள்ள காதல் தான், அவர் என் மேலே வச்சிருக்க காதல் அன்பு, இதுதான் எங்கள் காதலை சேர்த்தது, எங்களை ஒன்று சேர்த்தது, அவரோட காதல் ஜெயிச்சிருச்சு மேடம் அப்படிங்கிறாங்க. சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படின்னு கை கொடுக்குறாங்க. அப்புறம் எல்லாரும் வாயை பொழந்துட்டு பார்க்க, என்ன எல்லாம் நிற்கிறீங்க, எல்லாரும் நிலாவுக்கு கை கொடுங்க, வாழ்த்து சொல்லுங்க, சோழனுக்கும் கொடுங்க அப்படின்னு பாண்டி ஓடி வந்து, டேய் வாழ்த்துக்கள்ரா எல்லாருமே, வாழ்த்துக்கள் அண்ணா, வாழ்த்துக்கள் தம்பி அப்படின்னு நிலா வாழ்த்துக்கள்னு எல்லாரும் வாழ்த்து சொல்ல, வானதி மட்டும் இப்படி பார்க்குறாங்க. என்ன பார்த்துட்டு இருக்க, நீ போய் வாழ்த்து சொல்லுடி அப்படின்னு சொன்னோன்னே, ஓ ஆமாம்ல, அப்போ இது டுபாக்கூர் கல்யாணம் இல்லை, ஒரிஜினல் கல்யாணமா மாறப்போகுது அப்படித்தானே, இன்னும் நீ அதை விடவே மாட்டேடி, போய் கையை கொடுறி அப்படின்னு சொல்லல, அக்கா வாழ்த்துக்கள்க்கா அப்படின்னு நிலாவுக்கு போய் வானதி கை கொடுக்குறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாகறாங்க. எப்படா இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்க, வானதி நிலாக்கா என்னக்கா ஒன்று சேர்ந்துட்டீங்களா? ஆமாம், ஏன் நாங்கள் ஒன்று சேரக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்ல, ஆமாம் உங்களை மாதிரி நல்ல மனசு இருந்தால் யார் தான் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு வானதி சொல்லுது. என்ன ஃப்ரெண்ட், இப்படி பண்ண நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.